கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. டாக்டர் திவாகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சாரி, டாக்டர்னு சொல்ல வேணாம், மிஸ்டர் திவாகர். ஏன்னா டாக்டர்ஸாக இருக்கவங்களுமே அவரை பற்றி நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க. அண்ட் அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரும் கூட. இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கவங்களுமே எல்லாருமே அவரை நெகட்டிவாக பேசுகிறாங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்க. போகிற இடத்துல எல்லா இதுலேயுமே அவர் பிரச்சனை பண்ணிட்டு தான் வராரு. அண்ட் என்னோட ஓப்பனாக ஒரு ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னா, அவர் இன்ஃப்ளூயன்சராக இருக்குது எங்களுக்குமே ஒரு அவமானம்னே சொல்லலாம். ஏன்னா ஜஸ்ட் லைக் இப்போ ரீசெண்டாக வாத்தம்லாவா ஷோ போயிருந்தோம். அண்ட் அங்கே வந்து அவர் எங்கள் சைடு இருந்ததுனாலேயே நாங்கள் நிறைய தாக்கப்பட்டோம். அண்ட் மெயினாக அவர் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்னால நாங்கள் எல்லாருமே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். ப்ராப்ளம்ஸ் மீன்ஸ் அந்த வாத்தம்லாவா ஷோவில் எல்லாருமே எங்களுக்கு அகென்ஸ்டாக பேசினாங்க. ஏன்னா அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள்னால. ஏன்னா லைக் என்ன, அவர் வந்து லைக் பண்ணுற மிஸ்டேக்கை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. லைக் அந்த மாதிரி சொல்லலாம். லைக் போகிற எல்லா இதுலேயுமே அவரை அகெயின்ஸ்டாக அவருக்கு கொஸ்டின் கேட்டாலே அவர் வந்து லைக் அவருக்கு இருக்க ஃபாலோவர்ஸை அவர் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாரோன்னு என்னோட ஒப்பீனியன். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அண்ட் இந்த வீடியோவை நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை மீன்ஸ் எனக்கு கண்டென்ட் க்ரியேஷன் அண்ட் ரீசெண்டாக லைக் நான் ஷூட்டே பண்ணலை. ஏற்கனவே அந்த வீடியோஸை ஷெட்யூல் பண்ண வீடியோஸ் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும்னு நினச்சேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜாதியை பற்றி பேசியிருந்தார். இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியில் நடந்த சம்பவம். அண்ட் ஜிபி முத்துவை பற்றி இழிவாக பேசியிருந்தார். அண்ட் கம்பேர் பண்ணும்போது ஜிபி முத்து வந்து ரொம்ப நல்ல மனுஷர். அண்ட் இவர் வந்து அவரை பற்றி பேசுகிறாரு. அவர் வந்து அவரெல்லாம் என்னை கம்பேர் பண்ணாதீங்கப்பா, அவர் ரொம்ப லோ கேஸ்ட் அந்த மாதிரி பேசுகிறாரு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப என்ன கேட்டால் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். ஸோ இது வந்து கண்டிக்கத்தக்கது. ஓகேவா? ஸோ ஏன்னா அவர் கண்டிப்பாக, ஏன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நிறைய இந்த ஜாதி ரிலேட்டடாகவே அவர் ரொம்ப இது பண்ணுறாரு. ஸோ இது ரிலேட்டடாகவுமே அவர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ எங்கள் சைடில் உள்ள இன்ஃப்ளூயன்சஸுமே அவருக்கு சப்போர்ட்டிவாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கூட அதை அவர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆன் த ஸ்பாட்டில் எங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே அவர் அங்கே பேசினார். ஸோ அவர் வந்து நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம் கூல் டவுன் பண்ணுறதுக்கு. பட் அவர் வந்து அவர் சைடில் இருக்கிற தப்புங்களை இந்த மாதிரி பண்ணி நியாயப்படுத்துறாரு அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். அண்ட் நீங்கள் அவரை பற்றி ஆப்வியஸாக நானும் அங்கே போனப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணியிருந்தேன். ஸோ அவர் வந்து என்ன பட வாய்ப்பெல்லாம் கேட்குறாரு. அங்கே இருக்கும்போது கூட அங்கே ஒரு ப்ரொடியூசர் கிட்ட, நான் தான் அந்த ப்ரொடியூசர் கிட்ட நம்பர் வாங்கி அவர் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணேன். ஸோ அவர் இப்போவுமே வந்து பட வாய்ப்புகளில் தேடிட்டு இருக்காரு. ஓகே. அண்ட் என்னை பொறுத்த அளவில் அவர் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, மற்ற இன்ஃப்ளூயன்சஸ் தான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் அவங்க தான் இன்டர்வியூ எடுத்து ஸ்டார்டிங்கில் வளர்த்து விட்டது. அண்ட் இப்போ திரும்பவும் அவங்களே நெகட்டிவாக மீன்ஸ் இந்த டைமில் இன்டர்வியூ எடுத்து அவரை புஷ் டவுன் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் வரக்கூடிய காலங்களில் என்னையாக இருக்கட்டும், இல்லை மற்ற இன்ஃப்ளூயன்சஸாக யாராக வேணா இருக்கட்டும், ஸோ எதாவது தப்பு பண்ணுறாங்களா, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு உங்களோட அப்போசிஷனாக அவங்களுக்கு காமிங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஒரு தவறான இன்ஃப்ளூயன்சஸ் வந்து வளர மாட்டாங்கன்றது தான் என்னோட ஒரு கருத்து. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஸோ இதுதான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை. ஒரு சின்ன பதிவு இல்லை, ரொம்ப கொஞ்சம் பெரிய பதிவு தான். ஓகே, see you all in a new video. Bye.